முதல் நடைபெறுகிறது. இது அவருக்கு சொந்தத்துவங்கிற ஒரு காரணம். என்னை பொறுத்தவரைக்கும் இதை உருவாக்கியவர் என்கின்ற காரணம். ஏன்னா புதுக்கோட்டையினுடைய மையப்பகுதியிலே நடுவிலே தான் தானியார் மேல்நிலைப் பள்ளி அன்றைக்கு இயங்கி வந்தது. அந்த நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாணவியர்களுக்கு இடம் கிடைக்காத சூழ்நிலையை கருத்திலே கொண்டு நம்முடைய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலே நாம் இந்த தானியார் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஒரு பகுதியை இங்கே நாம் கொண்டு வந்தோமையானால் இன்னும் அதிகமான மாணவியர்களுக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற வாய்ப்பு உருவாகும் என்று எண்ணி சிந்தித்து இந்த 5 ஏக்கர் இடத்தை தேர்வு செய்து அதற்காக பணமும் பெற்று தந்து கட்டிடத்தையும் கட்டி இங்கே ஆரம்பிக்க அடித்தளமாக இருந்தவன் நான். எனவே இங்கே ஆழமனதாக இது வளர்த்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதலாக வெற்றித்தவன் நான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான மாணவியர்களுக்கு இன்னும் இடம் கிடைக்க வேண்டும். இப்போ இங்கே வந்ததுனால 2 மேல்நிலைப் பள்ளியாக மாறிவிட்டது. ஏறக்குறைய நிறைய மாணவியர்களுக்கு இன்றைக்கு இடம் கிடைக்கிறது என்று சொன்னால் இங்கே முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்து எல்லாரும் சொல்வது கல்வி செல்வம் ஒன்றுதான் யாராலும் களவாட முடியாத செல்வம். நமக்கு நம்மளுக்கு இருக்க செல்வத்திலேயே எந்த செல்வத்தை யாரும் திருவிழான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மாணவ மாணவியர்களை சந்திக்கின்ற பொழுது கல்வி என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டாக வேண்டும். அவமதித்துக் கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. ஏறக்குறைய 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த 4 ஆண்டுகளிலே நிதிநிலை அறிக்கையிலே பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிகமான நிதி ஒதுக்கீடு பள்ளிக்கல்விக்கு கிடைக்கிறார். ஏன்னா இன்னைக்கு மாணவ மாணவியருடைய கற்றல் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளை அனுப்புங்கள் என்று பெற்றோர்களை கேட்ட முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். பையன் கேட்டாங்க, எங்க அக்காவும் தங்கச்சிக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க, எங்களுக்கு கிடையாதா தலைவரேன்னு கேட்டபோது உங்களுக்கும் நான் தான் தலைவன், உங்களுக்கும் தருகிறேன். இந்த ஆண்டு முதல் நீங்களும் தமிழ் செல்வன் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் அரசு பள்ளிகளை படித்து வருகிற மாணவனும் பெறலாம் என்கின்ற அறிவிப்பை தந்திருக்கின்றார். எனவே நாங்கள்லாம் ஒரு காலத்துல கல்லூரியிலே சேருகிற அவங்க தர்ற காசுல தான் நாங்கள் செலவு பண்ணணும். ஆனா நீங்க இன்றைக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு மாதம் 500,000 கொடுக்கக்கூடிய அளவுக்கு கல்லூரியிலே படிக்கிற பொழுதே உங்களுக்கு பணம் கிடைக்கின்ற வாய்ப்பை, உங்களுக்கு தேவையான செலவை நீங்கள் செய்து வருகிற வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். பார்க்க மாட்டார் உங்களுக்கு என்ன லாபம் என்று பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், தனக்கு என்ன லாபம் என்று எண்ண மாட்டார், உங்களுக்கு என்ன லாபம் என்று எண்ணுகிற முதலமைச்சர். அவர்தான் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். எனவேதான் இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆரம்ப பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவியர், அரசு தொடக்க பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவியர், அதே போல அரசு உதவி பெறுகிற தொடக்க பள்ளிகளை படிக்கக்கூடிய என்ன கஷ்டப்படுதோ துன்பப்படுதோ, படிக்க முடியுதோ முடியலையோ, மத்தியானம் தானே சத்துணவு தருவாங்க, அது வரைக்கும் என்ன காத்துக்கிட்டு இருக்கணுமே அப்படி என்கின்ற கவலை அவர்களுக்கு வேண்டாம். இதோ தருகிறேன் காலை உணவு என்று தந்திருக்கிறவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதை பொறுத்த எல்லா திட்டங்களும் உங்களுக்கு தருகிற முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். ஏனென்று சொன்னால் இலவசமாக மிதிவண்டி வாங்க முடியவில்லை, எங்களால் காசு கொடுத்து மிதிவண்டி வாங்க முடியவில்லை, எனவே நாங்கள் நடந்து வருகிறோம் என்று சொன்னார்கள். நீங்கள் நடந்து வர வேண்டாம், நீங்கள் அரசு தருகிற விலையில்லா மிதிவண்டியிலே வாருங்கள். அதன் மூலம் உடல் பயிற்சியும் உங்களுக்கு கிடைக்கிறது, உள்ளம் உற்சாகம் அடைகிறது, நேரம் குறைகிறது, படிப்பதற்கு நேரம் கிடைக்கிறது என்று எல்லாவற்றையும் கணக்கு பார்த்து உங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்காக ஒவ்வொரு மணித்துறை உங்கள் அப்பொழுதிலிருந்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடுபட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இருந்தாலும்